வணக்கம், இது நொதர்ன் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைய காணொளியில் ஜாழ்ப்பாணம் ஏனையின் வீதிக்கு அருகாமையில் விற்பனைக்காக வந்திருக்கிற சுற்றுமதிலுடன் கூடிய வீடொன்றை பார்க்க போகிறோம். இந்த காணொளியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நொதர்ன் ப்ராப்பர்ட்டிஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே போன்ற உங்களுடைய காணிகள் அல்லது வீடுகளை நீங்கள் விற்பனை செய்ய விரும்பினால் எங்களுடைய அலுவலக இலக்கத்துக்கு தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுடைய சொத்துக்களையும் நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம். இப்ப நாங்கள் காணொளிக்குள்ள போவோம். இந்த வீடு சரியா எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்றால் அரியாலை ஏனையின் வீதியில இருந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர் தூரத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இந்த வீட்டுக்கு வாரதுக்கான பெரிய 12 அடி பாதை இதுதான். அரியாலை பிளே கிரவுண்டுக்கு முன்பகுதியில அமைஞ்சிருக்கிற வீதியில இந்த வீடு அமைஞ்சிருக்குது. ஜாழ்ப்பாண டவுன்ல இருந்து பார்ப்போம் என்றால் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இப்ப நாங்கள் வீட்டோட உள்பகுதிகள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம். வீட்டுக்கு உள்ள நுழைந்ததுமே நிறைய மரங்கள் அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு தென்னை மரங்கள், மாமரங்கள் அமைஞ்ச நல்ல ஒரு சோலையாக முன்பகுதி அமைஞ்சிருக்குது. நான் ஏற்கனவே சொன்னதை போல 4 பக்கமும் சுற்றுமதலை கொண்டதாக இந்த வீடு அமைஞ்சிருக்குது. முதல்ல நாங்கள் வீட்டோட உள்பகுதிகள் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வரலாம். வீட்டுக்கு உள்ள நுழைந்ததுமே வெளிப்பகுதியில் ஒரு நல்ல நீளமான ஒரு ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்குது. வீட்டுக்கு உள்ளேயும் ஒரு நீளமான ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்கு. அதாவது வெளியிலையும் உள்ளுக்கும் 2 ஹோல் அமைஞ்சிருக்குது. தரை எல்லாமே சிமெண்ட் தரையாகத்தான் அமைஞ்சிருக்குது. லெவல் ஷீட் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது 2 அறைகளை கொண்டதாக இந்த வீடு அமைஞ்சிருக்குது. வெளிப்பகுதியிலையும் 2 அறைகள் அமைஞ்சிருக்குது. இதுதான் இந்த வீட்டோட சாமி அறை. இதுதான் இது இந்த வீட்டோட 2வது அறை. இந்த அறை பின்பகுதியில அட்டாச் பாத்ரூம் அமைஞ்சதாக அமைஞ்சிருக்குது. இதுவே ஒரு பெரிய ரூம் மாதிரி பெரிய ஒரு இடவெளியாக அமைஞ்சிருக்குது. ஒரு வாஷிங் மெஷின் அதில் வைக்கக்கூடிய அளவு பெரிய இட வசதி அமைஞ்சிருக்குது. இந்த அட்டாச் பாத்ரூம் ஒரு புதிதாக கட்டப்பட்ட ஒரு அட்டாச் பாத்ரூமாக அமைஞ்சிருக்கு. இதுவரைக்கும் பாவிக்கப்படாம ஒரு புதிதாக இந்த அட்டாச் பாத்ரூம் அமைக்கப்பட்டிருக்கு. முழுமையாக அழகிய டைல்ஸ்கள் பதிக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்ப நாங்கள் முன்பகுதியில் அமைஞ்சிருக்கிற சமையல் அறையை பார்க்கலாம். இதுதான் இந்த வீட்டுக்கான சமையல் அறை. இதுதான் இது ஒரு இடைக்கால வீடாகத்தான் அமைஞ்சிருக்குது. நீங்கள் வீட்டை பார்க்கலையே தெரியும். இவ்வளவுதான் வீட்டோட உள்பகுதியில் எல்லாத்தையும் சுத்தி பார்த்து கொண்டு வந்துட்டோம். இப்ப நாங்கள் இந்த வீட்டோட வெளிப்பகுதியில் எல்லாத்தையும் சுத்தி பார்த்து கொண்டு வரலாம். நான் ஏற்கனவே சொன்னதை போல இது 4 பக்கமும் சுற்றுமதலை கொண்ட ஒரு காணியாக இது அமைஞ்சிருக்குது. இந்த பகுதியில் இந்த வீட்டுக்கான கிணறு அமைஞ்சிருக்கு. அதாவது சமையலறைக்கு அருகாமையில் இந்த கிணறு அமைஞ்சிருக்குது. இது ஒரு நல்ல தண்ணி கிணறாகவும் இது அமைஞ்சிருக்குது. இந்த பகுதியிலையும் நிறைய தென்னை மரங்கள் சோலையாக அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் இந்த காணிக்குள்ள நிக்குது. இப்ப நாங்க அப்படி நடந்து வீட்டோட பின்பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் நிறைய வாழை மரங்கள் இதில் வச்சிருக்கிறோம். இந்த பகுதியிலையும் தனியாக ஒரு மலசல கூடம் அதில் அமைஞ்சிருக்குது. அதையும் நாங்கள் பார்க்கலாம். ஒரு குளியல் அறையும் ஒரு நார்மல் டாய்லெட்டும் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலான டாய்லெட்டும் இதில் அமைஞ்சிருக்கு.
நிறைய மரங்கள் நிற்கிறதால நல்ல ஒரு குளுமையான ஒரு பகுதியாக இது அமைஞ்சிருக்குது. இப்ப நாங்கள் காணியட மற்றைய பகுதியை பார்க்கலாம். இந்த பகுதியிலையும் வீட்டுக்கு வெளிப்பக்கமாக தனியாக 2 அறைகள் கட்டப்பட்டிருக்கு. ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி தனிய வெளிப்பகுதியில் கட்டப்பட்டிருக்கு. இந்த அறைகளும் ஒரு பாவிக்கக்கூடிய நல்ல நிலையில தான் அமைஞ்சிருக்குது. சீட் போடப்பட்ட ஒரு அறைகளாக அமைஞ்சிருக்குது. இந்த அறைகளோட பார்த்தோம்னால் மொத்தமாக 4 அறைகள் கொண்டதாக இந்த வீட்டு தொகுதி வந்து அமைஞ்சிருக்கு. இவ்வளவுதான் வீட்டோட எல்லா பகுதிகளையும் சுத்தி பார்த்து கொண்டு வந்துட்டோம். இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இந்த காணியோட அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்றால் ஒரு பரப்புகளையும் 16.5 குழிகளை கொண்டதாகவும் வந்து அமைஞ்சிருக்குது. அதாவது 2 பரப்புகளுக்கு 1.5 குழிகள் வந்து குறைவாக அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 2 பரப்புகளை கொண்டதாக இந்த நில அளவு வந்து அமைஞ்சிருக்குது. இப்ப நாங்கள் இந்த காணியோடதும் வீட்டோடதும் விலை விவரம் எவ்வளவுன்னு பார்க்கலாம். இந்த 2 பரப்பு காணியும் இந்த வீடும் சேர்த்து மொத்தமாக 1,75,00,000 ரூபாய் சொல்லினோம் இந்த வீட்டோட உரிமையாளர். விலை விவரங்களை வந்து நீங்கள் நேரடியாக வந்து வீட்டை பார்வையிட்டதன் பின்னதாக உரிமையாளரோட நேரடியாக பேசி விலை விவரங்களை வந்து நீங்கள் தீர்மானித்து கொள்ளலாம். இவ்வளவுதான் இந்த வீடும் காணியும் சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம். வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிர் எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உலகெங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரியான அழகிய வீடுகள் அல்லது காணிகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய யூடியூப் தளமான நொதன் ப்ராப்பர்ட்டிஸ் என்கிற எங்களுடைய யூடியூப் தளத்துக்கு போய் அதுல பிளேலிஸ்டுக்கு போனீங்கன்றால் நாங்கள் காணிகளை வந்து தனித்தனியாக வந்து வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம். அதுல போயும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி பார்த்துக் கொள்ளலாம். அதே போல எங்களுடைய இணையதளமான nproperties.lk என்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு செல்வதனூடாகவும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி கண்டறிந்து கொள்ளலாம். நல்லது. இதே மாதிரி ஒரு சிறப்பான காணொளியில உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி.